டெல்லியில் இவங்க யாரை வீழ்த்துனாங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்துனாங்க. மும்பையில் யாரை வீழ்த்துனாங்க? சிவசேனாவை வீழ்த்துனாங்க. ஒரிசாவில் யாரை வீழ்த்துனாங்க? நவீன் பட்நாயக்கை வீழ்த்துனாங்க. இவங்கெல்லாம் யார்? ஆந்திராவில் யாரை வீழ்த்துனாங்க? ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்துனாங்க. அவர் யார்? ஏன் அவங்கெல்லாம் வீழ்ந்தாங்கன்னா இவங்க கூட சேர்ந்ததுனால வீழ்ந்தாங்க, அல்லது இவர்களுடைய கொள்கையை பாதி பிரதிபலிப்பதனால் வீழ்ந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து 2017 இருந்து களத்தில் நின்று தொடர் வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறோமே திமுக தலைமையிலான கூட்டணி, எந்த விதத்திலும் இவர்களுடைய கொள்கையை பின்பற்றாதவர்கள், நேர் எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய கொள்கையை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். அதனால எங்களிடம் இவர்கள் தான் தோற்பார்களை தவிர இவர்களிடம் நாங்கள் தோற்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் தமிழ்நாட்டை பிரதிபலிக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றுகிறோம். 230 உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள். 4 உறுப்பினர்கள் பிஜேபி மட்டும்தான் வெளிநடப்பு செய்து. அப்போ அது தமிழ்நாட்டின் உணர்வு. நாங்க அதிமுகவும் ஆதரிக்கக்கூடிய பாமகவும் ஆதரிக்கக்கூடிய கொள்கையை முழுமையா பிரதிபலிக்கிறோம். அப்போ எங்க கூட சேர்ந்து மசோதாவை ஆதரிச்சுட்டு இவங்க அவங்க கூட போய் சேர்த்துக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து தோத்து போறாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன உணர்வை வெளிப்படுத்துவார்களோ அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நேரடி இயக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி தான். அதனால அந்த கூட்டணி இவர்களால் வீழ்த்த முடியாது. களத்தில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.